காலை வேளையில் உம்முடைய நிறைவு வெளிப்படுவதாக. காலை வேளையில் உம்முடைய கரத்தின் நிழலினாலே மூடுவீராக. கர்த்தருடைய மெல்லிய பிரசன்னம் எங்களை நிரப்புவதாக. கர்த்தருடைய பலத்த மகிமை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா தடைகளும் போராட்டங்களும் சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிவதாக. பிசாசின் தந்திரங்கள் திட்டங்கள் இந்த காலை பொழுதில் நிர்மூலமாக்கப்படுவதாக. ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றும்படியாக நம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆமென். நம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நம்முடைய பலத்த மகிமைக்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி தேவனுக்கு நேராக இருதயம் திறக்கப்படட்டும். உங்கள் இருதயம் கர்த்தருக்கு நேராக திறக்கட்டும். ஆண்டவரை பார்த்து, ராஜா எங்களை ஆளுகை செய்யுங்க. தகப்பனே எங்களை ஆட்கொள்வீராக. உன்னதமான தெய்வமே உம்முடைய முகத்தின் ஒளியினால் எங்களை பிரகாசிக்க பண்ணுவீராக. நீர் வாரும், நீர் வாரும், நீர் வாரும். தடைகளை நீக்கி போடுகிறவர் எழுந்தருளுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய கரத்தில் தாழ்த்துகிறோம் ஐயா. உடைய கரத்தில் தாழ்த்துகிறோம் ஐயா. உடைய இரத்தத்துக்குள்ள எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லா தேவ பிள்ளைகளும் தேவனை நோக்கி அப்படி பேச துவங்குங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக காலை நேரத்தில் தமது மன்னாவை அனுப்பி கொடுத்தது போல கர்த்தர் இந்த காலை வேளையில் தமது மன்னாவினாலே ஹல்லேலூயா தமது வானத்தின் ஆசீர்வாதங்களினாலும் ஆவிக்குரிய நன்மைகளினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண துவங்குவோம். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உரிகபவன ஷகலரதனரா ரிகபரபரபலபு ஷபலகசியாத்தினிரிகம் செய்தரோதனரா ரிகபலபலபு ஷந்தல் கடாரகத்தியாத்தினிரபலதரா ரிகபரபலபுஷே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர், எபினேசர், அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே. பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே. பரலோக ராஜாவே. பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே. பரிசுத்த பரிசுத்த அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான்.
அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் ஆமென். எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய். அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா நல்ல கரம் தட்டி பாடுவோமா? அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா. சத்தமாய் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா. எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி. அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா 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 உங்களுக்கு தான்
உங்களுக்கு சொல்வோமா? நல்ல கரம் தட்டி அதிகாலை ஸ்தோத்திர பலி எங்கள் ராஜாவுக்கு. ஆமென். எங்களை காண்கிறவரே, எங்கள் எல்ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, யெகோவா ஈரே. ஆமென். எங்கள் காரியமாய் எழுந்தருளுகிறவரே, எங்கள் காரியமாய் முன் செல்லுகிற பரிசுத்த தெய்வமே, நல்ல கரம் தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ரிகம ஷகலரா. அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஹalleluya ஹalleluya. ரிகபா பாபா ஷகபா ரபல தரகசிகா பாபா ரிகமா மஷிகலரரரரரரர ரிகபா ஷிகபரபரதிரபரஹப் சைதரபன ரிகபரபரபரப தல்கடாரகசியாத்தினரோ ரிகபல் பிரௌடமனபஷ ரிகபரபரத்துரிரிகசியாப்திரிபலதர ரகமன் பிரௌடபலகே ரிகலேதெலெசகே மஹப்சந்தாரக ரகதரரந்தரரிரபலதர ரிகபல் பிரௌட ஷிகலதிரபரகசியாத்தினரபலதர. ஆவியானவரே, வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவரே, எல்லா தடைகளும் உடைத்தெறிகிற கர்த்தருடைய ஆவியானவரே, உம்முடைய பலத்த மகிமைக்காக ஸ்தோத்திரம். இதோ கர்த்தருடைய பலத்த மகிமைங்கிற ஆளுகை செய்கிறபடியா ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. காலை பொழுதிலே விடுவிக்கிற ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறபடியா ஸ்தோத்திரம். ஆமென். பரிசுத்தமாக்கி விடுவித்து நடத்துகிற கர்த்தருடைய ஆவியானவர் செங்கடலை பாதை துறந்து ஜனத்தை நடத்துகிறவர். ஓ, எல்லா எரிகோ மதில்களும் உடைந்து விழும்படி செய்கிறவர். ஜெபிக்க ஜெபிக்க, துதிக்க துதிக்க, ஆராதிக்க ஆராதிக்க எல்லா எரிகோ மதில்களும் செங்கடல்களும் வழி திறக்கும். ஆத்துமாவே, காலை பொழுதிலே ஆவியானவருக்கு இடம் கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும்படியாக வல்லமுள்ள ஆவியானவர் பலமாய் ஒவ்வொருவரையும் பலத்தினால் இடை கட்டும்படியாக கரங்களை தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துங்க. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இடைபடுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரை கர்த்தருடைய ஆவியானவர் தமது கட்டுப்பாட்டிற்குள்ளாய் வைத்து நடத்த துவங்குகிறார், நடத்த துவங்குகிறார். ஓரா கரதமா சிகலரணா ரிகபரபரபரபோ சந்துரோதரகசியாத்துனரா ரிகமல் பிரௌடமனா ரச்சஸ் கைடக தரகந்தராதினரா. ஹalleluya 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 ஹalleluya. ஓ ரிகபபப ஷகலரணரா. ஹalleluya ஹalleluya. ஆமென். சீஷர்களை கர்த்தர் தம்மிடமாய் வரவழைத்து அவர்களை அதிகாரப்படுத்தி இந்த உலகத்திற்குள்ளாய் அனுப்பி வைக்கிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருடைய பாதத்திலே வரவழைத்து அவருடைய பரிசுத்த ஆவியினால் நிறைத்து அதிகாரப்படுத்தி இந்த உலகத்திற்குள்ளாய் நம்மை அனுப்பி வைக்கிறார். இந்த காலை பொழுதிலே நாம் நிரப்பப்பட்டவர்களாய் இந்த தேவ சமூகத்தில் இருந்து கர்த்தருடைய பாதத்தில் இருந்து நம்மை நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும்படியாக ஒப்பு கொடுத்து நிரப்பப்பட்டவர்களாய் இன்றைக்கு இந்த நாளை துவங்க வேண்டும். வெறுமையானவர்களாய் அல்ல, மாமிச பலத்திலே அல்ல, சோர்வோடு அல்ல, பலவீனத்தோடு அல்ல, பிரச்சனைகளோடு அல்ல, மனபாரங்களோடு அல்ல, கவலைகளோடு வேண்டாம் சகோதரி. நீ கவலையோடு இந்த நாளை துவங்க வேண்டாம். உன் பிரச்சனைகளை பார்த்து பார்த்து நீங்க சோர்ந்து போய் இந்த நாளை துவங்க வேண்டாம். தேவ ஜனமே, நிரப்பப்பட்டவர்களாய் கர்த்தருடைய சிந்தை உங்க இருதயத்தை நிரப்பும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிறைத்து இன்றைக்கு கொண்டு போகும்படியாக. ஹalleluya. மாம்ச சிந்தை மரணம், ஆனால் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். பரிசுத்த ஆவியானவர் தமது சிந்தையினாலே, தமது ஆவியினாலே, தமது ஜீவனினாலே, தமது சமாதானத்தினாலே, தம்முடைய சந்தோஷத்தினாலே நிறைத்து நிறைத்து இந்த உலகத்திற்குள்ள நம்மை கொண்டு போகும்படியாக
இந்த நாளை நாம் ஒவ்வொரு காரியங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும்படியாக வேதம் இவ்வனமாக சொல்லுகிறது. சீஷர்கள் பரிசுத்த ஆவியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பப்பட்டார்கள் என்று. அவர்கள் சென்ற இடங்களிலெல்லாம் பிசாசுகள் அலறி வெளியேறினது. பிலிப்பு பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டா. அல்லேலூயா. அவன் சமாரிய பட்டணத்திற்குள்ளாய் செல்லும் போது ஆமே பிசாசுகள் பதில் பேசாமல் அலறிக்கொண்டு வெளியேறினது. அவன் பிரசங்கிக்கும் போதே விடுதலை, அவன் பிரசங்கிக்கும் போதே ஜனங்கள் கட்டவிழ்க்கப்பட்டார்கள். அதே போல இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிறைத்து நீங்கள் செல்கிற இடங்களில் எல்லாம் சமாதானம் வெளிப்படும். நீங்கள் இருக்கிற இடங்களில் சமாதானம் புறப்படும். ஆமே ஆமே. உங்களை கொண்டு கர்த்தர் சமாதான ஆமேன் சமாதான காரணராய் வெளிப்படுவா. அப்படி தேவ மகிமை இந்த கால வேளையில நம்மை நிரப்பும்படியாக இரு கரத்தையும் தேவனுக்கு நேராக உயர்த்தி நீர் என்னை நிரப்புங்க அப்பா. உங்க மகிமை, உங்க ஆவியானவர், உங்க பரிசுத்தம், உங்க வல்லமை, உங்க மகிமை என்னை நிரப்பட்டும், என்னை நிரப்பட்டும். என் ஆவி ஆத்துமா சரீரத்துடைய கரத்தில் தருகிற என்னுடைய உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை தேவ மகிமை இந்த கால வேளையில என்னை நிரப்புவதாக. எல்லா தடைகளும் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தினால அழிவதாக. பிசாசின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செயல்படாமல் செயலற்று அழிந்து போகட்டும். ஆவியானவரே, யார் யாரை சத்துரு நெருக்கி கொண்டிருக்கிறானோ, யார் யாரெல்லாம் நெருக்கத்திற்குள்ளாய் கலக்கத்திற்குள்ளாய் இருந்து இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவரும் இந்த காலை பொழுதிலே விடுவிக்கப்படுவார்களாக. பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே விடுவிக்கப்படுவார்களாக. சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தெய்வம் ஒரு பலத்த காற்றுடைய பிள்ளைகள் மேலே வீசப்படுவதாக. நோவாவை நினைவு கூர்ந்து ஒரு காற்றை வீச பண்ணி ஆமென் அவன் பிள்ளைகளை ரட்சித்தது போல, அந்த குடும்பத்தை மீட்டெடுத்தது போல இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய பலத்த காற்று வீசப்படுவதாக. எல்லா தடைகளும் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சத்துருவின் கிரியைகள் அழிவதாக. நெருங்கி நிற்கிற அந்தகாரத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அழியட்டும். எல்லா அசுத்த ஆவிகளுக்கும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன், செயல்படாமல் செயலற்று அழிவதாக. கர்த்தருடைய பலத்த மகிமை நிரப்பட்டும், நிரப்பட்டும். பலவீனப்பட்ட அவயங்களிலே தேவ மகிமை. ஆமென் 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 ஆமென். எல்லா மாமிச சிந்தைகளும் வெளியேறட்டும். வீணான சிந்தைகளை உண்டு பண்ணி சிந்தை மண்டலத்தை கெடுத்து கொண்டிருக்கிற அந்த ஆனங்கள் வெளியேறுவதாக. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? எல்லாரும் ஆவியானவரே, ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவரே, ஆவியானவர் எனக்காக செயல்படுகிறார், தேவனனை ஆளுகை செய்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, ரீபல் பிரௌடபலகசியாத்தனரோ ரிகவரபலபோ ஷபலவரதரக சைதராதிரபலதர ரிகபலபலபோ ஷபலவரதர ரிகேமா ஹப்சந்தா ரகதந்தந்தற்கடாரகத்தியாலதனா. கர்த்தருடைய கரம் ஒவ்வொருடைய சிரசிலும் வந்து அமருவதாக. ஓ ஜெபித்து கொண்டிருக்கிற ஆத்துமாவே, உன் சிரசிலே ஆவியானவர் தமது பலத்த கரத்தை வைக்கிறார். இன்றைக்கு ஒரு புது பலன் உனக்கு கொடுக்கப்படுகிறது. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உனக்கு கொடுக்கப்படுகிறது. எல்லாரும் கரங்களை தட்டி ஜெபிக்க துவங்குங்க. எல்லா தடைகளும் உடைகிறது. எல்லா பலவீனத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது. சோர்வின் ஆவிகள் வெளியேறுகிறது. கட்டி வைத்திருக்கிற அசுத்த கட்டுகள், உலகத்தின் ஆவிகள், சிந்தைகள், மாம்சிக கிரியைகள் எல்லாம் அழிந்து வெளியேறுகிறது. ஆமை கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும் ஆத்துமாவே, ஆவியானவர் உன் மீது நிழலிடுகிறார். உனக்காக அவர்
இன்றைக்கு செய்கிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும். உனக்காக கர்த்தர் நடப்பிக்க போகிற கிரியைகள் ஆச்சரியமாய் இருக்கும். நீ கிரகிக்க கூடாத காரியத்தை இன்றைக்கு ஆவியானவர் உனக்காக செய்வார். உன்னை சோர்ந்து போக நான் விடுகிறது இல்லை என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உன்னை நான் சோர்ந்து போக விட மாட்டேன், உன்னை நான் பின்வாங்க விட மாட்டேன், உன்னை தளர்ந்து போக விட மாட்டேன். இந்த பகல் வேளையிலே அதிகாலை நேரத்திலே தளர்ந்த கைகள் திடப்படுகிறது, தள்ளாடுகிற முழங்கால்கள் உறுதிப்படுகிறது. சோர்ந்து போனவர்களுக்கு கர்த்தர் புது பலனை கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு கர்த்தர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இதோ உனக்கு மேலாய் கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. நல்ல ஆவியானவரை விசுவாசித்து இடம் கொடுங்க. மாம்ச சிந்த வேண்டாம், ஆவியின் சிந்தைக்கு இடம் கொடுத்து ஆவியானவருக்கு விட்டுக்கொடு. உன்னை நிரப்ப விரும்புகிறார். காலை பொழுதில ஒரு புது கிருபைகளை உன் மேல பொழிந்தருள விரும்புகிறார். கர்த்தருடைய கிருபைகள் பொழிந்தருளப்படுகிறது. ரிபல திகதக சியாத்தினி ரிபலதரா ரசம் தர்க்கே ரகப்தரபலபோ ஷியாரவனதரா. ஹalleluya ரிகமம ஷகலரனரா. ஹalleluya 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 ஹalleluya. என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் இரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் இரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவி விட்டீரே, விடுதலை தந்து விட்டீரே, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. நன்றியையா 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 நன்றியா. கரம் தட்டி தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றி, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றி. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றி, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றி. மூழ்கி போவதில்லை. ஆமே. சத்த உயர்த்தி சொல்வோமா? நீர் என்னோடு கூட இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கிறீங்கப்பா. எவ்வளவு தண்ணீர் போல பிரச்சனை வந்தாலும், அக்கினி போல சோதனை வந்தாலும் என்ன நீங்க மூழ்கி போக விட மாட்டீங்க. நீர் என்னோடு கூட இருக்கிறீர். என் சத்துருவின் இஷ்டத்திற்கு நீர் என்னை விட்டு கொடுக்க மாட்டீர். என்னை பகைக்கிறவர்களுக்கு என்னை விட்டு கொடுக்க மாட்டீர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுடைய திட்டங்களுக்கு, மனுஷிக ஆலோசனைகளுக்கு நீர் என்னை விட்டு கொடுக்க மாட்டீர். ஆண்டவரே, சத்துரு வெட்கப்பட்டு போவான். சத்துருவுக்கு கர்த்தர் வெட்கத்தை உடுத்துகிறார். அவர்கள் நடுவிலே உன் கோலை கர்த்தர் துளிர்விட பண்ணுகிறார். கர்த்தராகிய நான் உன் தேவனா இருக்கிறேன், பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், திகையாதே, நான் உன் தேவன். ஆமே. நீ என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹalleluya. ஆமே. நல்ல கரம் தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஆமே. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றி, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றி. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை. ஆமே. உமது பார்வையிலே விலையேற பெற்றவனா, உமது பார்வையிலே விலையேற பெற்றவனா, மதிப்பு
சொல்வோமா? பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தி, பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தி, ஆறுகள் ஓடச் செய்தீரே, தினம் பாடி மகிழச் செய்தீரே, ஆறுகள் ஓடச் செய்தீரே, தினம் பாடி மகிழச் செய்தீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா பா. ஓர பலதரகஸ்யாத்திரம் கர்த்தருடைய ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஒரு கபபஷிகலரனா ரிகேதேலரே ஆமே ரிகபலபோ ஷபலதரகஸ்யாத்தனரா. பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாளோ, பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலோ, நீர் என்னை மறப்பதில்லையே, உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளீ, நீர் என்னை மறப்பதில்லையே, உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளீ. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. கரம் தட்டி நன்றி ஐயா, நன்றி ஐயா சொல்வோமா எல்லாரும்? காலை நேரத்தில் கர்த்தருக்கு அப்படியே மகிமை செலுத்தி ஓரே கலதரரா. ஆமே. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஓ நான் உன்னை மீட்டுக் கொண்டே, இஸ்ரவேலே யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். இதோ வனாந்தரத்தில் ஆறுகளை கர்த்தர் பாய பண்ணுகிறார். ஓ கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையில புது கிருபைகளை பொழிந்தருளி உனக்காக புது காரியங்களை செய்கிறார். நான் உனக்காக புதிய காரியங்களை செய்வேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி கரம் தட்டி ஆவியானவர் செய்ய போகிற அதிசயமான செயல்களுக்காக கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோமா? ரிகவரபலபோ ஷபலதரகசியா ரிகலரதலலனா ரிகவரபலபோ ஷபலதரகசியாத்தனரா. ஆமென் 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 ஆமென். வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குகிற கர்த்தர், அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டு பண்ணுகிற தெய்வம். வனாந்தர வாழ்க்கையில இன்றைக்கு கர்த்தர் வழியை ஏற்படுத்தி புதிய பாதையில் உன்னை நடத்துகிறார். தண்ணீர்களை கடக்கலாம், அக்கினியில் நடக்கலாம். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரிகரதலரா, நான் உனக்காக புதிய காரியத்தை செய்கிறேன், அதை நீ அறியாமல் இருக்கிறது என்ன? ஓ நான் உனக்காக புதிய காரியத்தை செய்கிறேன். எனக்கு 4 திசையும் அடைப்பட்டது, என் குடும்பத்திற்கு நன்மை இல்லை என்று நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறது போதும், நீ புலம்பிக் கொண்டிருக்கிறது போதும். நீ அறியாத வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரகபலரா, வனாந்தரத்தின் நடுவிலே உனக்கு வழியை ஏற்படுத்துவேன் ஆவியானவர் சொல்லுகிறார். அவாந்தர வழியிலே உனக்கு நீரூற்ற புறப்பட பண்ணுவேன். ரிகபலா, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்திற்காக வனாந்தரத்திலே நீரூற்றுகள் புறப்படும். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்திற்காக அவாந்தர வெளியிலே ஆறுகள் புறப்படும். ரிகபல திகபலபோ ஷபலத ரகசியா ரிகபல்
பிரௌடமனோ நான் உனக்கு செய்கிற ரட்சிப்பை ஒவ்வொருவரும் கண்டு தேவனை மகிமைப்படுத்துவார்கள். கர்த்தரால், இது கர்த்தரால் வந்த காரியம், இது கர்த்தரால் வந்த காரியம், அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று ஒவ்வொருவரும் உங்களை கண்டு பிரமிக்கத்தக்கதாக, ஒவ்வொருவரும் உங்களை கண்டு அதிசயிக்கத்தக்கதாக வனாந்தரத்திலே ஆறுகளையும் அவாந்தர வெளியிலே நீரூற்றுகளையும் பாய பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கூட இந்த கால வேளையிலே கர்த்தருடைய நீரூற்று புறப்பட்டு வருகிறது. ஓ கர்த்தருடைய ஆவியானுடைய கரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய ஆவியானுடைய ஜீவ நீரூற்று புறப்படுகிறது. ரகபல சிகலரதனா நீ கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதை அக்கினிக்குள்ளாய் நடக்கிறது போல இருக்கலாம். ஆமா, ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை தீயையும் தண்ணீரையும் கடக்க பண்ணி செழிப்பான இடத்தில கொண்டு வந்து நிறுத்துவேன். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்து உன்னை செழிப்பான இடத்தில் நான் கொண்டு வந்து நிறுத்துவேன். ஓ மனிதர்களை உன் தலையின் மேல் ஏறி போக பண்ணி தீயும் தண்ணீரையும் கடக்க பண்ணி உன்னை செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ நல்ல கரம் தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. கொஞ்ச நேரம் அபிஷேகிக்கப்பட்டவர்கள் அந்நிய பாஷை பேசி ஆண்டவரை உயர்த்த துவங்குங்க. சில சத்துருக்களை கர்த்தர் இந்த கால வேளையில முறியடிக்க விரும்புகிறார். உங்க குடும்பத்திற்கு விரோதமாய் நிற்கிற சில அந்தகாரங்களை இந்த அதிகாலை வேளையில கர்த்தர் சங்காரம் பண்ண விரும்புகிறார். எனவே ஆத்துமாவே அந்நிய பாஷையை பேசி ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆர்ப்பரிங்க. அப்படி ஆர்ப்பரிங்க. கர்த்தருடைய கரத்தில் உங்களையும் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து சத்துருவுக்கு எதிர்த்து நில்லு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லு. அப்பொழுது அவன் உன்னை விட்டு ஓடி போவான். ஆசீர்வாதங்களை கெடுத்து கொண்டிருக்கிற சத்துரு, ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக இருக்கிற சத்துரு, வீணான மருத்துவ செலவுகளை உண்டு பண்ணுகிற அந்தகாரங்கள், ஓ ரிகா பாபா வஷகலரா, தேவையில்லாத அசுத்த ஆவியின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அழிவதாக, இயேசுவின் நாமத்தினால் அழிவதாக. ரிகா பாபா ஷகலரனா ரிகபரபலபோஷே, ஆசீர்வாதங்களை தங்க விடாதபடி ஆசீர்வாதத்தை கெடுக்கிற அசுத்தங்கள் அழியட்டும். இயேசுவே உம்முடைய இரத்தத்தை கொண்டு மீட்டெடுக்கிறோம், கர்த்தருடைய இரத்தத்தை கொண்டு மீட்டெடுக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாற்றின் வசனத்தினாலும் பொல்லாங்கனை ஜெயிக்கிறோம். மரணத்தின் கிரியைகள், அசுத்த ஆவிகள், ஆமென், விபத்தின் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படுவதாக. குடும்பங்களுக்கு விரோதமாய், தேசத்திற்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற அந்தகாரங்கள், மரணத்தின் கிரியைகள், விபத்தின் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அழிவதாக அழிவதாக. கற்பத்தின் கனிக்கு விரோதமாய் போராடுகிற அசுத்த கிரியைகள் அழியட்டும். ஆமென். ஆசீர்வாதத்தை தங்க விடாதபடி, கற்பத்தின் கனியை தங்க விடாதபடி போராடுகிற போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அழிவதாக. ஒவ்வொரு குடும்பத்திலும் பரிசுத்த ஆவியானவர் விடுதலையாய் உலாவுகிறார், விடுவிக்கும்படி விடுதலையாய் உலாவுகிறார். பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் உன் மீது ஆதரவாய் இருக்கிறார். கழுகு தன் கூட்டின் மேல் அசைவாடுகிறது போல கர்த்தர் உன் பிள்ளைகள் மேல அசைவாடுகிறார், கர்த்தர் உன் வீட்டின் மேல அசைவாடுகிறார், கர்த்தர் உன் எல்கைகளின் மேல அசைவாடுகிறார், கர்த்தர் உங்க சபைகளின் மேலே அசைவாடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடு அசைவாடு எல்லா அசுத்தங்களும் வெளியேறுகிறது. சத்துரு போட்ட சூழ்ச்சிகள், திட்டங்கள் எல்லாம் இந்த கால வேளையிலே அபத்தமாக்கப்படுகிறது. நல்ல ஜெபிங்க, நல்ல கரங்களை தட்டி விட்டு கொடுங்க. ரிகபரபோ சந்தரதின ஹப்சந்தா ரிகதல்கே ரிகபல் பிரௌடமனோ சந்தல் கடாரஹத்தியாத்தனரா. ஹalleluya 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 ஹalleluya. அசுத்தங்களுக்கு முடி உண்டா
முதலாவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். நீர் முன் செல்வீராக, நீர் முன் நடப்பீராக. ஓ நீர் முன் செல்ல தடைகள் எல்லாம் வழிகளாக்கப்படும். தடைகளை உடைத்து போடுகிறவனுக்கு முன்பதாக கடந்து சொல்லுகிறா, இதோ இதோ எல்லா கோணலானவைகளை செவியாக்குகிற கர்த்தர், கரடு முரடான பாதைகளை சமமாக்குகிறவர், புதிய காரியத்தை தம்முடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவர். இப்பொழுதே அதை தோன்றும், அதை நீ அறியாயோ என்று கர்த்தர் கேட்கிறார். முந்தினவைகளை நினைத்து கொண்டிராத, பூர்வமானவைகளை சிந்தித்துக் கொண்டே இருக்காத, புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ உன்னை ரட்சிக்கிற மீட்பர் உனக்காக நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை, என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். ரிகா பாபா ஷகலரனா, ரிகா பாபா லதனா. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இதோ உன் பிள்ளைகளை சுகமாய் குடியிருக்க பண்ணுகிறார். தேசத்திலே தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல், உன்னை கலக்குவார் இல்லாமல், உன்னை நான் சுகமாய் குடியிருக்க பண்ணுவேன். இளைப்பாறுதலோட குடியிருப்பாய். ஓ ரகா பாபா ஷகலரனரா, நன்மைகளுக்கு கட்டளையிடுகிறார் கர்த்தர், நன்மைகளுக்கு கட்டளையிடுகிறார். நன்மையான ஈவுகளுக்கு கர்த்தர் கட்டளையிடுகிறார். பெற்றுக்கொள் சகோதரி, பெற்றுக்கொள் சகோதரா. உனக்கு முன்பதாக கர்த்தர் ஆயத்தம் படுத்தி வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை புது புது பாதையில் நடத்த விரும்புகிறார். நீ அறியாத வழியில நான் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். குருடர்களை அவர்கள் அறியாத பாதையில நடத்துகிறது போல உன்னை நீ அறியாத பாதையிலே நான் நடத்துவேன். நீ நினையாத பாதையிலே வழிகளில் நான் உன்னை நடத்துவேன். உனக்கு நன்மைகள் நீ எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து புறப்படுகிறது. நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்தில் இருந்து உன் குமாரரையும் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன் குமாரத்திகளையும் கொண்டு வருகிறேன். நன்மைகள் வெளிப்படுகிறது, நன்மைகள் வெளிப்படுகிறது. ஜெபித்து ஆவியில நிறைந்து ஜெபித்து சுதந்தரித்துக் கொள்ளுங்க. ஓ மாம்சத்தில் ஜெபிக்கிற ஜெபம் அல்ல. ஒரு கர்த்தருடைய ஆவியானுடைய பலத்த மகிமைக்காக ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah, hallelujah.